வணக்கம் மக்களே. இன்று ஒரு விழிப்புணர்வு செய்தி, அதுவும் முக்கியமான பெண்களுக்கு மட்டும் ஒரு விழிப்புணர்வு. நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக ஒரு விழிப்புணர்வு. ஒரு பெண் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார். காலையில் எழுந்தவுடன் ஆஃபீஸுக்கு போகக்கூடிய டைம் 9 மணி. வேலைக்கு போய் சென்றிருக்கிறார். தனியாக பஸ் ஏறும் பொழுது அருகில் இருக்கிற ஒரு ஜென்ட்ஸ் பக்கத்தில் அமர்கிறார். உங்கள் பேர் என்ன எப்படி என்று கேட்கிறார். இவருக்கு பதில் சொல்லவில்லை. திருப்பி ஒரு ஸ்டெப்பு தள்ளி வரார். மறுபடியும் அந்த நபர் நீங்கி வருகிறார். உடனே எந்திரிச்சு விடுகிறார். பஸ் வந்தவுடனே ஏறி போய்விடுகிறார். இப்படி இவர் இந்த பெண்மணி எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த ஜென்ட்ஸ் டார்ச்சர் கொடுக்கிறார். அப்போது வீட்டுக்கிட்ட அவங்க வீடும் கண்டுபிடிச்சி வீட்டுக்கிட்ட போயிருக்கார். அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு பைக்கில் நின்றுக்கிட்டு ஹார்ன் அடிக்கார். அவங்க திரும்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கண்டு கொள்ளாமல் மீண்டும் அவங்க ஆஃபீஸுக்கு வரும் பொழுது நடந்து கொண்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரும் இதில் ஒரு டேர்னிங்கில் பைக்கை விட்டுக்கிட்டு நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அப்படி எந்த இதுவும் பண்ணலை. அவங்கள எனக்கு உங்களை யாருன்னே தெரியாது, இனிமேல் சந்திக்கிற வேலை வச்சுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் மீண்டும் அடுத்த முறை நான் உங்களை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். இதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நான் இப்போ 100க்கு ஃபோன் பண்ணி போலீஸில் உங்களை புக் பண்ண வேண்டியிருக்கும் அப்படி என்று சொல்லுகிறார். அதற்கும் அவர் செவிசாய்க்கவில்லை. மீண்டும் வருகிறார். மீண்டும் வரும் பொழுது 100க்கு ஃபோன் பண்ணுறாங்க சொல்லக்கூடாது, பண்ணிடுறாங்க. 100க்கு ஃபோன் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த இடத்த சொன்னவங்க அந்த ஏரியாவில் உள்ள போலீஸ் ஸ்டேஷனில் எதுவோ அங்கே உங்களுக்கு தகவல் கொடுத்து அதன் மூலமாக உங்களை மீட்டெடுப்பார்கள் நமது காவல்துறை. ஆகவே பெண்கள் தைரியமாக செயல்பட வேண்டும். அதை எப்பொழுதுமே மூடி மறைக்கக்கூடாது. வீட்டிலும் சரி காவல்துறையிடம் சரி உடனே தகவலை கொடுத்தால்தான் நாம் அதை சரி செய்ய முடியும் என்று சொல்லிக்கொண்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக ஒரு வேண்டுகோள் அல்ல, கட்டாய சூழ்நிலையை வைக்கிறேன். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் துணிந்து போராட வேண்டும் என்பதுதான். எல்லாத்துக்கும் எல்லோரும் காப்பாற்றுங்கிறது கிடையாது. முடிந்த வரைக்கும் நாம் போராட வேண்டும். கையில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வு உடனே எங்களுடைய அணுகுமுறை இதை தெரிவிக்க வேண்டும். இதை தெரிவித்தால் மட்டுமே நாம் நல்லா இருக்க முடியும். நாம் மட்டும் அல்ல, உங்களுடைய தோழிகள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருமே இந்த சமூகத்தில் நல்ல தலைநிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்களே அதை தீர்வாக எடுத்து சரி பண்ணினா மட்டும்தான் இந்த நாட்டில் குற்ற சம்பவங்கள் குறையும் என்றது. அதாவது இதுவும் ஒரு பாலியல் ரீதியான குற்ற சம்பவம் தான். ஒரு பெண்ணை தொடர்ந்து ஃபாலோ செய்தாலும் இது ஒரு குற்றத்திலும் குற்றம் என்று சொல்லிக்கொண்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது இந்த பணிவான காணொளியை அனைத்து பெண்களுக்கும் சமர்ப்பணமாக வைக்கிறேன். நன்றி.